ம். ஹே காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு குட்டி vlog எடுக்கலான்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து சண்டே வந்து இன்னைக்கு காலையில வந்து இப்ப மணி 9:30 ஆயிடுச்சு. சண்டேனாவே ரொம்ப லேசி டே தான். இப்ப நார்மலாவே எனக்கு ரொம்ப எல்லாமே லேசி டே தான் இருக்கு. சண்டே வந்து இன்னும் லேசி டேவா தான் இருக்கு. ஆஹ் இப்ப மணி 9:30 ஆச்சு. இன்னும் காலையில எதுவுமே நாங்க சமைக்கல. இப்பதான் நான் வந்து சரி, ஆல்ரெடி நேற்று நைட்டு நான் தக்காளி சட்னி பண்ணிருந்தேன், அது மிச்சம் இருந்துச்சு. சோ அவர் வந்து காலையில ரொம்ப பசிக்குதுன்ட்டு 6:30 மணிக்கே போய் எங்கேயோ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டாருங்க. சோ நான் மட்டும் இனி எப்பவுமே சாப்பிட மாட்டாரு. இன்னைக்கு ஒரு நாள் லேட்டா நான் தூங்கட்டும்னு சொல்லிட்டு அவரு போய் சாப்பிட்டு மீன் அப்புறம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் இல்லைன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சோ அதெல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துட்டாரு. இப்ப வந்து அதெல்லாம் என்னன்னு பார்த்துட்டு அப்புறம் ஆல்ரெடி நைட் வந்து நான் சொன்ன தேங்காய் சட்னி சாரி தக்காளி சட்னி இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல, அதுக்கு நான் தோசை ஊத்திட்டு அப்புறம் யுகனுக்கு வந்து தக்காளி சட்னி கொடுக்கல, பேன் கேக். எப்போது ஒரு நாள் நான் பேன் கேக் செய்வேன், வாரத்துல ஒரு 3 நாள். ஏன்னா எக்கு வந்து அவன் ஆஹ் அதிகமா வேக வச்சு சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி பேன் கேக்ல ஆட் பண்ணி கொடுத்தா அவன் சாப்பிட்டுருவான் சின்னதுல இருந்தே. அதனால வந்து சரி பேன் கேக் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஓகே வாங்க போலாம். இதுக்கப்புறம் அவர் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்காருன்னு காமிக்கிறேன். சும்மா சின்ன கிளிப்பிங் தான். ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நாங்கள் ஷேர் தான் மோஸ்ட்டாக வாங்குவோம், டீ தூள் ஆகட்டும் காஃபி தூள் ஆகட்டும். ஸோ குட்டி குட்டி ஷேர் ஷூ. அதுக்கப்புறம் வந்து சும்மா உங்களுக்கு குயிக்காக காமிக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் தக்காளி நான் சொல்லவே இல்லை, வாங்கிட்டு வந்துட்டாரு. ஓகே, பூண்டு, அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளவரு, இஞ்சி, அவ்வளோதான். ஆனியன், பெரிய பெரிய ஆனியன், அவ்வளோதான். இங்கே பாருங்கள், டைரி மில்க். ஆக்சுவலாக எங்கள் பக்கத்து வீட்டில் ஒரு குழந்தைக்கு பர்த்டே, அதனால டைரி மில்க் கொடுத்தாங்க. இப்போ பிரேக்ஃபாஸ்ட் முன்னாடி நம்ம ஒரு டைரி மில்க் சாப்பிட்ருவோம். ஓகே, ஓகே. இங்கே பாருங்கள், இது வந்து என்னோடய தோசை. நான் வந்து தோசை ஊற்றிட்டுருக்கேன். அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா யுகனுக்கு வந்து பேன்கேக் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து இன்றைக்கி வந்து பனானா போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதில் வந்து என்னென்ன ஆட் பண்ணணுன்னா, இது வந்து ஹெல்தி தான் ஓகேங்களா. நீங்கள் குழந்தைக்கு கண்டிப்பாக இது கொடுக்கலாம். பட் நீங்கள் சின்னதுலேருந்தே பழகிருந்தீங்கன்னா குழந்தைக்கு பிடிக்குமோ என்னமோ. பட் கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா பிடிக்குமான்னு எனக்கு தெரியல. பட் யுகனுக்கு வந்து சின்னதுலேருந்தே நான் ஒரு 8 மந்த்ஸ்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணேன். எப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு எக்கு, அப்புறம் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ஃப்ளார் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, என்னென்னா ராகி ஃப்ளார், இல்லைன்னா கோதுமை, அப்படி இல்லைன்னா சத்து மாவு, இல்லை என்ன அரிசி மாவு இருக்கோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 3 தான் ஆட் பண்ணுவேன். ஒரு நாள் ராகி மாவுனா, இன்னொரு நாள் சத்து மாவு, அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு. இந்த 3ல் ஏதாவது ஆட் பண்ணுவேன். அப்புறம் ஃப்ரூட்ஸில் அதே மாதிரி தான். நீங்கள் வந்து என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். என்ன ஃப்ரூட்ஸ் மீன்ஸ் உங்களுக்கு வந்து நல்லா ஒரு மிக்சிங் ஸ்ட்ரக்சர் இருக்கும்ல, அந்த ஃப்ரூட்ஸ் மாதிரி. ஆப்பிள் கூட நீங்கள் துருவி ஆட் பண்ணிக்கலாம், பேரிக்காய் துருவி ஆட் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை பனானா, என்ன வெரைட்டி ஆஃப் பனானா ஆட் பண்ணிக்கலாம், மேங்கோ ஆட் பண்ணிக்கலாம். கிரேப்ஸ் எல்லாம் ஆட் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கே தெரியும்ல, அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து சுகர் வேணும்னு ஆட் பண்ணிக்கலாம், சால்ட் வேணுனாலும் இதுக்கு ஆட் பண்ணிக்கலாம். எக்கு, ஓகேவா, அவ்வளோதான். என்ன ஃப்ரூட்டு என்ன மாவு வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரூட் அதே மாதிரி சீசனல் ஃப்ரூட் நான் ஆட் பண்ணுவேன். ஒரு டைம் ஆப்பிள், அப்படி இல்லைன்னா பியர், அப்படி இல்லைன்னா பனானா, அப்படி இல்லைன்னா மேங்கோ. இப்போ மேங்கோ சீசன் வந்துருச்சு. இனி வந்து இப்போ மேங்கோ சீசன் வரல. ஆக்சுவலாக நான் கடையிலலாம் இருக்குது மேங்கோ, அதனால் மேங்கோ போட்டு கொடுத்தா. இன்றைக்கி வந்து அவரோட ஆல் டைம் ஃபேவரட் பனானா போட்டிருக்கேன். ஓகே, இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக கிட்ஸுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேவா. தேங்க்யூ. ஓகே, நான் இன்றைக்கி வந்து வீட் ஃப்ளார் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஒரு 2 டேஸ் முன்னாடி சத்து மாவு கொடுத்தேன். ஸோ இப்போ வந்து வீட் ஃப்ளார் தான் இதில் போட்டு நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, எல்லாமே நிறையா போடணும்னு அவசியம் இல்லைங்க, சரிங்களா. உங்களுக்கே தெரியும் ஸ்ட்ரக்சர், இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கணும். ஓகே, நான் உங்களுக்கு நல்லா பீட் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து நீங்கள் வந்து சுகரு, சால்ட்டு சுகரு சொன்னல எவ்வளோ போடணுன்னு, அது வந்து நீங்கள் இவ்வளோ தான் போடணும். ஒரு பிஞ்சு,
சுகர்னா ஒரு பிஞ்ச் சால்ட் அவ்வளோதான் ஆட் பண்ணணும், நிறைய ஆட் பண்ணக்கூடாது. ஏன்னா ஆல்ரெடி இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்லாம் என்ன ஆட் பண்ணாலும் அதில் இருக்க கண்டென்ட்டே அவங்க டேஸ்ட் எல்லாம் வந்து அப்படியே சாப்பிட்டு பழகணும் இல்லையா. அதனால் வந்து நான் யுகனுக்கு இப்போ வரைக்கும் இவ்வளோ உண்டு சுகர் போடுவேன், அப்படி இல்லைன்னா இவ்வளோ உண்டு சால்ட்டு தான் போடுவேன். ஒரு பிஞ்ச் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். அதான் அவனுக்கு சாப்பிட்டு பழகிட்டேன். நீங்கள் குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்துக்கோங்க, சின்னதுலேருந்தே நீங்கள் கொடுத்து பழகுனீங்கன்னா தான் அவங்க அதுக்கு அடாப்ட் ஆவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் குட்டி வயசுலேருந்தே ஹெல்த்தியானதெல்லாம் கொடுத்து பழகிடுங்க. ஓகே. என்னோடய தோசைக்கல் ப்ராப்ளமா இல்லை கேஸ் ப்ராப்ளமான்னு தெரியல. அப்பப்போ நான் இங்கே மட்டும்தான் வேகும், அங்கே வேகாது. ரெண்டுமே ப்ராப்ளமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் நான் கொஞ்சமாக இப்படி திருப்பி வச்சிடுவேன். ஓகே. ஃபஸ்ட்டு தோசை ரொம்ப பயங்கரமாக விட்டுட்டேன். இனி இந்த தோசையாவது நல்லா சுட்டு சாப்பிட்லாம். 3 தோசை. ஓகே. டெய்லி 2 முட்டை சாப்பிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம மீன் சாப்பிட்றதுனால முட்டையை வந்து விட்டாச்சு. அதுவும் இல்லாமல் முட்டை நம்மக்கிட்ட தீந்துடுச்சு. ஒன்றே தான் இருந்துச்சு, அது யுகனுக்கு போட்டாச்சு. அப்படியே அழகாக எடுத்துடலாமா? எடுத்தாச்சு. ஓகே. திருப்பியும் போட்டாச்சுங்க. நம்ம இனி சாப்பிட்டு நான் உங்களுக்கு வரேன். ஓகே. ஓகே காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஹலோ காய்ஸ், நான் மீஷோவில் வந்து ஒரு பெட் கவர் ஆர்டர் பண்ணியிருந்தேன். டவல் இல்லாத பெட் கவர். ஆக்சுவலாக இது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இது ரேட் வந்து 415 rupees தான், 415. நல்லா இருக்குது குவாலிட்டி. ஸோ உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. வேணும்னா லிங்க் கேளுங்க. இதுக்கு வந்து பாருங்கள், ஜிப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டி, சூப்பராக இருக்குது. பார்க்குறக்கே தெரியுது. இங்கே பாருங்கள், நல்ல ஒரு காட்டனு. என்ன சைஸுன்னு தான் தெரியல. சைஸ் மட்டும் பார்க்கலாமா? ஆக்சுவலாக டபுள்னு போட்டிருந்துச்சு. ஓ மை காட், டபுள்னா பத்தாதே. சரி, டபுளாக இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடலான்ட்டு தான் பார்த்தேன். ஆனால் மேலே மென்ஷன் பண்ணது கிங்னு போட்டிருந்துச்சுங்க. உள்ள மென்ஷன் வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறது டபுள் காட்டன் போட்டிருந்துச்சு. ஸோ நான் என்னடா இதுக்கு, நம்ம பார்த்துட்டு நம்ம ரிட்டர்ன் வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். பார்த்துட்டேன். ஜிப்பு கழட்டிட்டியா? மாதிரி மெட்டீரியல் இருக்குது, நல்லா இருக்குது. பில்லோ கவர் மேலே. அதுக்கப்புறம் பாருங்கள், 2 பில்லோ வேறு கொடுத்துருக்காங்க. அந்த தள்ளிக்கு காமிச்சிடலாம். இங்கே பாருங்கள், குட்டி மினி பில்லோ. நான் இது பில்லோ கவர் மாதிரி நினச்சேங்க, ஆனால் இது குட்டி பில்லோவே கொடுத்துருக்காங்க. அஃபோர்டபுள் தான், நம்ம ரொம்ப ரொம்ப சீப் தான். இந்த மாதிரி சும்மா ஒரு 2 சேமாகவே வாங்கிக்கலாம். காய்ஸ், இன்னொன்று இருக்காம்மா, இங்கே பாருங்கள், யுகன். ஓகே காய்ஸ், நான் இப்போ வந்து மீன் குழம்பு செய்ய போகிறேன். செஞ்சுட்டு வரேன். ஓகே காய்ஸ், இங்கே பாருங்கள், ஃபிஷ் ஃப்ரைக்கு மசாலா வந்து நல்லா தடவி வச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே மீன் குழம்பு வந்து கொதிச்சிட்ருக்கு. இதோ கொதிச்சிருச்சு ஓரளவுக்கு. இனி கொஞ்சம் பச்சை ஸ்மெல் போனோன்னையும் கொஞ்சோண்டு புளி ஊற்றிடுவேன், அவ்வளோதான். அதுக்கப்புறம் 7 month பேபி ஃபுட்டில் வந்து இது வந்து செகண்ட் வீக்கோட ஃபஸ்ட்டு ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க. சண்டே இது வந்து முட்டை வந்து நல்லா நீங்கள் வந்து இந்த மாதிரி வந்து தோசை தவால போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் முட்டையை தனி பவுலில் போட்டு ஒயிட்டையும் எல்லோவையும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட் பண்ணிவிட்டு தோசை தவால போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த மாதிரி பாருங்கள், க்ரன்ச்சியாக இருக்குல்ல, அது எல்லாத்தையும் வந்து தோசை தவால விட்டுருங்க. ரொம்ப சாஃப்டாக இருக்கிறத மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அதை மட்டும் எடுத்து கொடுக்கலாம்.